மார்கழியின் அழகான காலை பொழுதிலே ஜெர்மன் தமிழொலி வானொலி வாயிலாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி. இயக்குனர் திருவாளர் நயனி விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனி விஜயன் அவர்களுக்கும் வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து திருமதி கற்பகம். ஆண்டாள் ஒளி செய்த திருப்பாவையில் நாம் இன்று அடுத்த பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம். கீழ்வானம் வெள்ளென்று என்று தொடங்குகின்ற இந்த அழகான பாசுரத்திலும் ஆண்டாள் இயற்கையாக நடக்கின்ற செய்திகளை அழகாக நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றாள். இயற்கை விரும்புபவர்கள், இயற்கை ரசிகர்கள் தாம் கண்டு உணர்ந்ததை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் அந்த ரசானுபாவத்தில் மூழ்கச் செய்வர் என்பதற்கு இந்த பாடலும் ஒரு உதாரணம். வாருங்கள், பாடலை பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தன காண் மிக்குள்ள பிள்ளைகளும், மேய்வான் பரந்தன காண் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை, போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போவான் போகின்றாரை போகாமல் காத்து, உன்னை கூவுவான் வந்து நின்றோம், கூவுவான் வந்து நின்றோம், கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடிப்பறை கொண்டு, பாவாய் எழுந்தீராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம் பாவாய், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம் பாவாய். கிழக்கு வெளுத்து விட்டது, கீழ்வானம் வெள்ளை வெளேர் என்று வெளுத்து விட்டது. கதிரவன் வந்து விட்டான். எருமைகள் எல்லாம் சிறு வீடு மேயச் சென்றன. அது என்ன சிறு வீடு? காலையில் அதிகாலையில் புல் மேயச் சென்று குறித்த நேரத்தில் மாலையில் வருவது, திரும்ப வருவதே சிறுவீடு. ஆக எருமைகளெல்லாம் சிறுவீடு மேய சென்று விட்டது. வீட்டிலே எஞ்சி இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரும் போகாமல் இருக்கின்றார்கள். எதனால் வீட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள்? உன்னோடு வந்தால் இறைவனை மிக எளிதாக கண்டுகொள்ளலாம், இறையருளை பெறலாம், அந்த இறை அனுபவத்தில் மூழ்கலாம். அதனால் அவர்களை போகாமல் தடுத்து உன் வீட்டு வாசலில் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் நீ பாடி பறை கொண்டு இறைவனை அடைவதற்கு எங்களுக்கு வழியை காட்டுவாய்.
அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? மாவாய் பிளந்தவன். மா என்றால் விலங்கு. உதிரையின் வாய்தனை பிளந்தவன். உதிரை வடிவிலே வந்த அசுரனை அழித்தவன். ஆக அப்படிப்பட்ட பெருமையுடையவன். மல்லர்களை அழித்தவன். அப்படிப்பட்ட தேவாதிராஜன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ஒவ்வொரு பாசுரத்திலும் இறைவனை வெவ்வேறு திருநாமங்களை சொல்லி ஆண்டாள் அழைக்கிறாள். அப்படி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆண்டாளோடு ஆண்டாளின் அந்த ஆயர்குல பெண்களோடு நாமும் அவனை சென்று சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறாள். நிலமகள் தோள் தூதில் சென்று அப்பொய்யரை வாய்ப்புக பெய்த மல்லர் மங்க காய்ந்தானே. எப்படிப்பட்டவன் இறைவன்? மல்லர்களை சாய்த்தவன். அப்பேற்பட்ட இறைவனை நாம் பறைகொண்டு பாடி சேவிக்க வேண்டும். இன்னும் உறங்குகிறாயே? உங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோமே, நீ எழுந்திராய் என்று மிக அழகாக ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பாடியிருக்கிறாள். ஆக நாமும் நம்முடைய உறக்கம் என்கின்ற அந்த மந்தத்தை ஒழித்து சுறுசுறுப்பு என்ற ஒன்றை உடலிலே ஏற்றி அந்த தேவாதி தேவனை அதிகாலை வேளையிலே வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் நிலைய இயக்குநர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றிகள். நன்றி, வணக்கம். கற்பகம் பொய்ச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.